இந்த வீடியோ பேர்ட்ஸ் பார்க்கோட பார்ட் 3 வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இன்ஃபர்மேஷனாகவும் அண்ட் ஃபன்னாகவுமே இருக்க போது இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ரொம்பவே பார்த்தீங்கன்னா போன வீடியோக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த வீடியோக்கும் அதே போல் சப்போர்ட்டை கொடுத்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேட்சரி டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா அடை காப்பகம். அதாவது கோழியோடைய முட்டைகள் எல்லாமே பாதுகாத்து அந்த குஞ்சுகளை கரெக்டான ஸ்டேஜுக்கு கொண்டு வர வரையும் இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பண்ணுறாங்க. இன்குபேட்டர் செட்டப்பில் இருக்குது. எக்ஸலாம் ஹேட்ச் ஆகி நல்ல ஸ்டேஜ் வர வரைக்கும் இங்கே தான் இருக்கும். டைனோசர் மட்டும் போட்டுருக்கு. இவ்வளோ வாத்து பொறிச்சு வருது. இது எப்படியா நம்ம தான் எடுத்து விடுறோம். நம்ம தான் இப்போ எடுக்கிறோம். வந்துடுறாங்க. இங்கே போகிற வாத்து பொரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிறந்துடும்டா. சீரியஸாடா வேணே பண்ணுற மாதிரி சுத்தானே. பார்க்கில் எங்கள் கூட இருந்தவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபன்னெல்லாம் நாங்கள் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த செட்டப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 வீக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத குரூமிங் அந்த ஒரு செட்டப்பை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அண்ட் பார்க்கவே சூப்பராகவே இருந்துச்சு. கைஸ் நம்ம இப்போ எக்ஸாட்டிக் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய போக போகிறோம். அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸுமே இப்போ இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ பார்ப்போம். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேட்டு, பைத்தான்ஸு அண்ட் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு, ஜினிபிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்புக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே இருக்கிற செட்டப் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூப்பராக சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு செட்டப்புமே சூப்பராக யூனிக்காகவே இருந்துச்சு. அது ப்ளே பண்ணுறதுக்கான பிளேயிங் சிஸ்டம்ஸில் இருக்கட்டும் அண்ட் இதுக்கான ஃபீடிங் சிஸ்டமில் இருந்து எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அதுக்கான ஒரே செட்டப்லேயே வச்சுருந்தாங்க. அண்ட் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இதுக்கான பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ளே போகிறதுக்கான செட்டப்பு தனியாக வச்சுருக்காங்க. அண்ட் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஒரு தனியான ஃபோக்கஸ் காட்டுறதுக்காண்டி ஒரு செட்டப் போட்டிருக்காங்க. இந்த டேங்கில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கார்ன் ஸ்னேக்கு. இது ஒரு வகையான ஸ்னேக் வெரைட்டிஸ் தான். பார்க்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. டாட்டாஸோட செட்டப் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பீச் அந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருந்துச்சு அது பார்க்கும்போது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பால் பைத்தான்ஸ் தான். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அல்பினோ அண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கலர்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழில் பந்து மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது லைவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பார்க்குறதாவது இருக்கட்டும் அண்ட் நீங்கள் உள்ளே போய் பார்க்குறதா இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இகுவானாஸ் தான். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ இந்த மாதிரி கலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இகுவானாஸில் கலர் நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பார்க்கில் பார்க்கும்போது குழந்தைங்க ஒரு இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஒரு சூப்பராகவே வச்சுருந்தாங்க இந்த செட்டப்புக்குமே. பேர்ட்ஸில் ஒவ்வொரு பேர்ட்ஸுக்குமே தனித்தனியான செப்பரேட்டான கேஜ் போட்டு தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐவேரி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷோ கிராஸ்க்கு மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மான்க்கு அண்ட் கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஃபின்ச்சஸ், ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ட்ஸில் இருந்து நிறைய வெரைட்டிஸுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பார்க்கில் நாங்கள் பார்த்துருந்தோம்.
அதுக்கு வலுப்பாயிருச்சு. தண்ணி வச்சிருக்கேன். எனக்கு பின்னாடி வந்து ஆளாது. தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லை கை கழுவு. கை கழுவையா? முல்லை கை கழுவிட்டு உள்ள போகணும். குடிக்க கூட தண்ணி இல்லாமல் எப்போ மேமா சாப்பிட என்னடா ஆகும்? நீ எடுத்து வந்துரு. தண்ணி பாட்டில் ஃபோன் மட்டும் தான் எடுத்துட்டு போகணும். இவ்வளோ பெரிய பார்க்கில் நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஒரே இடத்துல கூடயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கான எந்த ஒரு சிஸ்டமும் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் தண்ணி கொண்டு போயிருங்க. இப்போ நம்ம ஃபைனலாக ஐவேரி செட்டப்குள்ளே போக போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேண்ட் வாஷ் பண்ணி ஆகணும். அது பார்த்தீங்க இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால் கழுவுறதுக்குமே அது செட் பண்ணியிருக்காங்க. ஐவேரிக்கு நீங்கள் உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டே போங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீட்ஸு. ஸோ இந்த சீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐவேரி செட்டப்குள்ள உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது இந்த சீட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸை கையில் வச்சாலே போதும். எல்லா பேர்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரைனடு பேர்ட்ஸ் தான் எல்லாமே. இது அன்கான்வர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்ஸ் கையில் வச்சிருந்தாலே போதும். உங்கள் கைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் உட்காரும். அந்த மாதிரி ட்ரைனிங்கில் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஐவேரிக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் மொபைல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சைலண்டில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அது பயப்படும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பி தான் நம்ம கையிலலாம் உட்காருது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சோ அப்படின்னாலுமே அது பயந்து நம்ம அதை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை குறிக்கிற மாதிரி வாழை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை ஒரே இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஐவேரி செட்டப்புக்குள்ளே ஸோ இந்த பாக்ஸ்லாம் தொங்குது இல்லை. ஸோ அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா காக்டெயிலுக்கு ப்ரீடிங் பாக்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா காக்டெயில் ப்ரீட் ஆகிறதுக்கான ஒரு செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக சுற்றுறதுனால அது கொஞ்சம் ரொம்பவே ப்ரீட் ஆகிறதுக்கோ இல்லை ஈஸியாகவே இருக்கும். இந்த மெக்கா வந்து எங்களுக்கு ஹேண்டுக்கு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப பயமுறுத்திருப்பாங்க போல். ஸோ யாரோட கைக்குமே வரவே இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேண்டில் கொண்டு வரச்சோம். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அதை ட்ரை பண்ணி அதை ரொம்ப வந்து சமாதானப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கையிலேயே வந்து உட்காந்து இருந்துச்சு. இப்போ இவனை பார்த்தா நான் வந்துடுவோம். கேக்கட்டோ ரொம்ப லாங்கில் இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிடிச்சி கையில் காட்டிடலாம் அப்படின்ட்டு அதுவே ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு அதில் வந்து ஹேண்டில் நிப்பாட்டி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தன் அவங்கள்ட்டே நான் வந்து அவங்க கையில் கொடுத்து அவங்கள வந்து ப்ளே பண்ண வச்சுட்டோம். நான் கோவப்பட்டானா அப்புறம் அவ்வளோதான். அவன் வருவான். இல்லை அவன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான். ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான்.
வா நானா நோங்குது நோ ஏ கமான் சுல்தானே கவரிங் இங்கே இருந்த ஃபால் செட்டப்பாக இருக்கட்டும் அண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐவரியில் சூப்பராகவே இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐவரி செட்டப்பில் இருக்கிறது தான். இதெல்லாமே பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். அது ப்ளே பண்ணுறதுக்குமே இருக்கட்டும், அது பார்க்கவே நல்லாவே இருக்குது. மெக்கா மட்டும் வாங்கிடுங்க. மெக்கா மட்டும் வாங்கினா போதும். விட்றானா சொல்லு. ஃபைனலாக மெக்காவையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் ஹேண்டில் கழிச்சு அது ஒரு வீடியோவை எடுத்து காட்டியிருந்தோம். அண்ட் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதில் தான் நம்ம வாங்கணும், சீட் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே வா வாங்க யார் 2 கலச்சிருவானே அது தெரியல. ஃபைனலாக எங்களோட ரிவ்யூஸை ஷேர் பண்ணுறோம். அண்ட் பப்ளிக்கோட ரிவ்யூமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ எங்களோட ரிவ்யூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட 200 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் லெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ 200 பார்த்தீங்க அப்படின்னாக்கா லக்ஸுரியாக இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு ஓகேவாக இருக்கும். அண்ட் நார்மல் ஃபேமிலிஸ்க்கு புவர் ஃபேமிலிஸ்க்கு ஒரு 100 பீஸுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கோ நிறைய பேர் குழந்தைங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த செட்டப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாலை நிலம். ஸோ இது வந்து அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐவேரியல் செட்டப்பில் லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் இருக்குது. இந்த பார்க்கோட பப்ளிக் ரிவ்யூ தான் அண்ணன் கேட்க போகிறோம். ஆனால் இந்த பார்க்கை விசிட் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்ற டீட்டெயில் சொல்லிங்களா? இல்லை இந்த பார்க் ஓப்பன் பண்ணாங்கன்னு முந்தானே தான் பார்த்தோம். ஓகே பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வந்தோம். ஃபீஸ் என்ட்ரி ஃபீஸ் கூட அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ட்ரி ஃபீஸ் கொடுக்குறது வந்து ஒத்து கண்டிப்பாக உள்ளே வந்தோம் அப்படின்னா எதுக்குமே தனியாக சார்ஜ் பண்ணல. ஏன்னா வெளியிலலாம் போனோம் அப்படின்னா உள்ளே 100 ரூபா என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். உள்ளே போனோம் எல்லாத்தையும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே நமக்கு நிறையா வந்துடும். ஆனால் 200 ரூபா வெளியில் என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா உள்ள ஃபிஷ் வச்சுருக்காங்க, கலர் ஃபிஷ். அதில் உள்ளே போகிறதே இன்னும் குழந்தைங்கள்லாம் கூட்டி வந்தால் இன்னும் அதிலே அரை நாள் போயிடும் போல், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே பேர்டு வந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா இதே வெளியில் பார்க்கலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பேர்டுக்கு ஃபுட்டு கொடுக்குறதுக்கே தனியாக ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பார்க்கோட லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பார்க்குக்கு நீங்கள் வரணும் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.